ஹலோ ஆல் அதர்வாவோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்த்துட்ருக்கோம். இன்ஸ்டா அண்ட் யூடியூப்ல அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ மெசேஜஸ், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நம்பரில் கூட ஒரு சிலர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதர்வாவோட ஹோம்ஒர்க் பற்றி தான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். டியூஷன் அனுப்புறதில்ல, அவனே படிக்கிறதான்ட்டு. ஆக்சுவலாக அவனே படிப்பான் தான், பட் அந்த ஸ்டேஜ் கொண்டு வரக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். அதர்வாலாம் பார்த்தீங்கன்னா எல்கேஜி அண்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் லாக்டவுன், மெயினான ஸ்டேஜில் லாக்டவுன் போட்டு உண்மையாக சொல்கிறேன், அவனுக்கு தமிழில் இங்கிலீஷில் ஏபிசிடி, ஹிந்தியெல்லாம் வந்து யூடியூப்பில் படித்து நைட்டு ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி காலையில் வந்து ஜஸ்ட் லெட்டர்ஸ். ஏன்னா நான் முதல்ல கரெக்டாக எனக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் என் பையனுக்கு நான் சொல்லித்தர முடியும். இத்தனைக்கும் அப்போ வந்து நான் எம்எஸ்சி ஒரு சைடு நான் லேப்டாப்பில் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா, இவனுக்கு தனியாக ஃபோனில் வந்து கவனிச்சிட்டு இருப்பேன் இவனோட கிளாஸ். ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எம்எஸ்சி கூட படிச்சிடலாம். எல்கேஜி குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறது அவ்வளோ கஷ்டம். ஒரு எல்கேஜிலேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரொம்பவே சிரமமாக இருக்கும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு. அழுகையே வந்துடும். பட் ஒரு சிலது நான் வந்து ஃபாலோ பண்ணங்காட்டிக்கு அது ஆரம்பத்துலேருந்து பேஸ்மெண்ட் மாதிரி செட் ஆயிருச்சு. அதை அவன் அப்படியே ஃபாலோ பண்ணுறனால தான் எனக்கும் உண்மையாக ஈஸியாக இருக்குங்க. ஓகே, நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறது ஒன்றும் அவ்வளோ சாதாரணம் இல்லை. ஸோ ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்னா நீங்களும் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா மொபைலில் அவனை ஏதோ ஒன்று எடுக்க சொன்னால் அவனுக்கு உண்மையாகவே ஆப்ஷன் தெரில. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. ஏன்னா ஆக்சுவலாக திட்டினாமா, நீங்கள் எனக்கு மொபைலே கொடுக்காம விட்டு இது எனக்கு சுத்தமாக எடுக்கக்கூட தெரியலண்ணா. அப்போது நான் வந்து கொடுக்காமே அப்படியே பழக்கப்படுத்திட்டு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிராயிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவான். ரெண்டாவது ரீசன், நான் வந்து ஸ்கூலில் அவனை ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடியே டியூஷன் அனுப்பிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு டெசிஷனில் இருந்தேன். நம்மளுக்கு எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் பரவாயில்ல, 6 to 8 எப்படியாவது அவன் கிட்டேயே உட்காந்து சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சி அதை ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணுறேன். எக்ஸாம் டைமில் மெயினாக 3 வாட்டியாவது ஒரு சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணிடுவான். அதை தாண்டி ஒரு நல்ல ஹேபிட் என்னென்னா, ஸ்டார்டிங்லேருந்தே வந்து மார்னிங் ஹோம்ஒர்க்கே இல்லைனாலும் ஒரு 6 to 7 இல்லை 7 to 8 வந்து கம்பல்சரி படிப்பான். எல்லாத்த விட பயங்கர சேலஞ்சிங்கான ஒன்று, அதர்வா படிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. உட்கார வச்சிட்டோம்னா கடகடன்னு என்னென்ன சொல்கிறனோ லைனாக ஃபாலோ பண்ணி ஹோம்ஒர்க்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அழகாக எந்திரிச்சு போயிடும். பட் அந்த உட்கார வைக்கிறது தான் அவ்வளோ கஷ்டம். அதாவது சந்திரமுகி வந்து கங்காவை மாத்திரக்கு சக்கரத்தில் உட்கார வைப்பாங்க இல்லையா, அதை விட மோசமாக இருக்கும். இப்போ வரைக்கும் அப்படி தாங்க இருக்கான். பட் ஒன்ஸ் உட்கார வச்சுட்டேன்னா ஜெயிச்சிட்ட மாறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.